கெட்ட கனவுகளாக எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மனிதரிடத்திலே ஏதோ பிரச்சனை என்பது இருக்கிறது என்கிறது புரிகிறது அல்லவா? அதாவது நிம்மதியா இருக்கிறவாளுக்கு கனவு என்பதே வரப்போறது இல்லை. வேலை பார்க்க போறா, எதை பற்றி எதிர்பார்ப்பும் இல்லை, வந்து அழகா தூங்க போறா, தூங்கினா நிம்மதியான உறக்கம் வந்துட்டாலே கனவுங்கிறது வரப்போறது இல்லை. அந்த நிம்மதியற்ற உறக்கம், ஏதோ ஒரு சிந்தனை, மனதிலே இருக்கக்கூடிய கலக்கம், இதுதான் கனவின் வெளிப்பாடாக வருகிறது. அப்படி வரும்போது அதுவும் ஒரு கெட்ட கனவாக வரும்பொழுது திடீர்னு பதறி அடிச்சு எழுந்து உட்காந்துப்பா, தெரியுமா? ஐயோ இவ்வளவு பெரிய கெட்ட கனவா வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி மறுநாள் வந்து கொடுப்பா, அதே சிந்தனையோடய இருப்பா. அன்னைக்கும் அதே மாதிரி வேற ஏதோ ஒரு கனவுங்கிறது வரும். இந்த வீட்டுல என்னால தூங்கவே முடியல, வீட்டுல ஏதோ தோஷம் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி ஏதேதோ காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். முதல்ல கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுன்னு சொன்னாலே அது நம்முடைய ஆழ் மனதினுடைய வெளிப்பாடு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் நற்சிந்தனைகளாகவே அமைய வேண்டும். இதுதான் முதல் பிரார்த்தனை. இறைவனிடத்திலே என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு சொன்ன, என்னுடைய சிந்தனைகள் நற்சிந்தனைகளாக அமைய வேண்டும். உன்னுடைய திருப்பாதங்களை தவிர வேறு எண்ணம் என்பதே என்னுடைய மனதிலே வரக்கூடாதுங்கிற அந்த அந்த ஒரு உறுதியான சிந்தனை என்பது இருக்க வேண்டும்.